குற்றவாளி 1. மன்னிக்கவும் அதிகாரி. குற்றவாளி 2. அதிகாரி, அது நான் அல்ல. குற்றவாளி 3. இல்லை 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 இல்லை. குற்றவாளி 4. இது ஒரு காமெடியா? குற்றவாளி 5. நீங்க பச்சாத்தாபப்படுவீங்க. இப்போது எல்லா குற்றவாளிகளையும் எண்ணுவோம். பச்சை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், நீலம் தரவுத்தளத்தில் நிரப்பவும். நான் ஒரு குழந்தையாக நடிக்கலாம். நீல குற்றவாளி எங்கே? வா, ஒரு பெரிய முட்டை. எனக்கு அந்த முட்டை வேண்டும். ஹே, நீ என்ன பண்ற? ஹே, அதை திருப்பி கொடு, அது என்னுடையது. இப்போ அது எனக்கு தான். அச்சோ, யாரோ காணாமல் போயிருக்கிறார்கள். அதை மீண்டும் எண்ணுவோம். சிவப்பு, கருப்பு, மஞ்சள். அச்சோ, பச்சை ஒன்று எங்கே? ஏய், அருமை. ஓ, என் பரமிட். நான் ஒரு கட்டடக்காரராக நடிக்கிறேன். என்ன, மஞ்சள் ஒன்று எங்கே? இது தவறுதான். எம் அவளை கவனச்சிதற செய்ய வேண்டும். அவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. வாங்க வாங்க. என்ன இல்ல, நீ என்ன பண்ண? அதுதான், நான் போலீஸை அழைக்கிறேன். ஆம், போலீஸ். சரி, புரிந்தது. குற்றவாளிகளை பிடிப்போம். முயற்சி இல்லை, ஆனால் நான் உங்களை பிடித்து விட்டேன். சில நேரம் ஐயா.
பிடித்து விட்டேன். நீ சிக்கிட்ட. எழுந்திரு, எழுந்திரு. சிறையிலே போக நேரம். உனக்கு உரிமை இல்லை, அது நான் இல்லை. அது நீங்க தான் என்று எனக்கு தெரியும். ஒரு நிமிடம். பச்சை, சிவப்பு, மஞ்சள், நீலம். ஒரு குற்றவாளி காணவில்லை. இறுதி குற்றவாளியை பிடிக்கலாம். பிடிச்சிட்டேன். நான் சிறைக்கு போக விரும்பவில்லை. நீ சிறைக்கு போவ. சட்டத்தை ஒருபோதும் மீறாதே. அது என்ன ஒலி? அதை நிறுத்த வேண்டும். அலெக்ஸ், நீங்கள் சரியா? ஸ்டெஃபி, நீ யூகிக்கிறியா? நான் ஒரு பெரிய ரோபோட் உங்களை தாக்குதுன்னு நினைச்சேன். அது நான் மற்றும் என் புதிய பேட்மேன் பொம்மைதான். அசுரர்கள் உண்மையானவை இல்லை, அலெக்ஸ். பேட்பை. அது என்ன? ஆஹா, நீ என்ன பயமுறுத்தினாய். நான் அதை நிறுத்த வேண்டும். அலெக்ஸ், நீங்கள் சரியா? தாஷா, நான் அசுரர்கள் உங்களை தாக்குகிறது என்று நினைத்தேன். நீ மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாய். எனது உடன் விளையாடவா, அலெக்ஸ்? உனக்கு அது கேட்கிறதா? ஓ, இது என்ன? ஐயோ, உதவுங்கள். இல்லை, நான் துணிச்சலாக இருக்க வேண்டும். ஓ, பொம்மைகள் மட்டுமே. டைனோசர்கள் எங்கு சென்றது? அலெக்ஸ், நீங்க சரியா? இங்கு வாருங்கள், ஒன்னா விளையாடுவோம். நான் பயமுறுத்தும் அசுரர்கள் இங்கு தாக்குகிறது என்று பார்த்தேன். அவை எங்கே? அலெக்ஸ், நான் உங்களுக்கு சொன்னேன், அசுரர்கள் இல்லை. அது என்ன ஒலி? சென்று விடு, சென்று விடு. ஷீ.
அசுரர்கள் இல்லை. ஓ வணக்கம் அலெக்ஸ், நீங்கள் தயவு செய்து சுத்தம் செய்ய எனக்கு உதவ முடியுமா? ஆமாம் இவான், நான் முடியும். ஆனா பேய் எங்கு உள்ளது? அலெக்ஸ், பேய்கள் இல்லை, ஆனால் தூசி இருக்கிறது. வாருங்கள், சுத்தம் செய்கிறோம். ஆஹா. முடிஞ்சது. இவான், நாம் இப்போது ஒன்றாக விளையாட முடியுமா? ஆம், கண்டிப்பா. நீ அருமையான வேலை செய்தாய். வாருங்கள், விளையாடுவோம். நல்ல வேலை. அது என்ன ஒலி? இது என்ன? இல்ல, இது ரொம்ப பயங்கரமா இருக்கிறது. இல்லை, நான் தைரியமா இருக்கணும். என்ன நடக்குது? ஹே அலெக்ஸ், எங்கள் டீ பார்ட்டியில சேர வாருங்கள். சரி. அந்த ஒலி என்ன? இது ரொம்ப பயங்கரமா இருக்குது. என் பயங்களை எதிர்கொள்வேன். வந்து எனது உடன் சேருங்கள். சரி அப்பா, அது ஒரு பேய் என நினைக்கிறேன். ஓ, பேய்கள் என்றேதும் இல்லை, அது உன் கற்பனை. அது என் கற்பனை, பேய்கள் உண்மை இல்லை. நீங்கள் என்ன பார்க்க விரும்புகிறீர்கள்? விலங்குகள் பற்றிய ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்பா மற்றும் அலெக்ஸ் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவோம். அலெக்ஸ், அந்த ஒலி கேட்கிறதா? அந்த ஒலி கேட்கிறதா? இல்ல அப்பா, அது உன் கற்பனை. நான் உன்னை பயமுறுத்தினேனா? அது நான் தான் தஷா. இந்த அசிங்கத்தை பாருங்கள். மன்னிக்கவும் நண்பர்கள், நான் உங்களை சுத்தம் செய்ய உதவுகிறேன். பேய்கள் உண்மையில்லை. தைரியமாகவும் வலிமையாகவும் இருங்கள். உங்கள் பயங்களை எதிர்கொள்வீர். வாவ் வாவ். என் கேப்சூல் ஹோட்டலுக்கு வரவேற்கிறேன். இது ஸ்பைடர்மேன் அறைக்கான உங்களின் சாவி. இதோ, எடுத்துக்கொள்ளுங்கள். வா, நாம் தூக்க கண்மூடிகளை போடலாம். ஆஹா, இல்லை.
என் கேப்சூல்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, நான் எங்கே இருக்கிறேன்? ஓ, என் மஞ்சள் கேப்சூல். உங்கள் கேப்சூலுடன் தப்பிக்க சரியான பொத்தானை தேடுங்கள். சரி. ஓ, மிட்டாய்கள். ஆம், இந்த பொத்தானை முயற்சிப்போம். ஓ, பலூன்கள். ஏ, இது வேடிக்கையாக இருந்தது. ஆனால் என் கேப்சூலுக்கான சரியான பொத்தானை கண்டுபிடிக்க வேண்டும். இதை முயற்சிப்போம். இப்போது கடைசி பொத்தானை அழுத்த வேண்டும். ஆமா, என் மற்ற கேப்சூல்களை திருப்பி கொடுக்கலாம். லீலோ மற்றும் ஸ்டிட்சரை என் நீல கேப்சூல். வெளியேற 3 முட்டைகளை தேடுங்கள் மற்றும் அனைத்து பணிகளையும் நசுக்குங்கள். சரி, அந்த முட்டைகளை கண்டுபிடிக்க முயலலாம். பாருங்கள், அங்கே ஒரு முட்டை உள்ளது. செல்லலாம். நான் கண்டுபிடித்தேன். எப்படி இங்கே ஏறுவது? ஆம், நான் முட்டையை பெற்றேன். இன்னும் ஒன்று. இதோ இன்னொரு முட்டை. முட்டைகளை திறக்கலாம். ஒரு குத்து விழுந்து குதிச்சு கூப்பிடுங்க. ஓஹனா, ஸ்டிட்ச் போன்னு. சரி. ஓஹா, ஈனி மீனி மைனி மோ. ஒரு புலியை கால் விரல்ல பிடியுங்கள். இதை திறக்கலாம். ஒரு ஸ்டிட்ச் சூப்பர் ஹீரோ போஸ்ட் செய்து லிலோவை காப்பாற்றினேன் என்று கூப்பிடுங்கள். சரி, நான் லிலோவை காப்பாற்றினேன். நான் அமைதியாக இருக்க வேண்டும். சிரித்து கீழே சரியுங்கள். ஸ்டிட்ச் கேப்சூல் உங்களுடையது. சரி சரி. என் 3வது கேப்சூலை கொண்டு வர நேரம். பார்பி அறை. என் இளஞ்சிவப்பு கேப்சூல் இதோ. அழாதே, தயவு செய்து. தப்பிக்க விரும்பினால் குழந்தைக்கு உணவு கொடுங்கள். சரி, ஒரு பார்பி காலை உணவு தயாரிக்க நேரம். ஒரு நொடி, ஒரு நொடி. முடிஞ்சது. ஓ, என்ன தவறு. இதோ சிறிது டோஸ்ட் இருங்கள். ஒரு சுவையான முட்டை எப்படி? ஓ இல்ல, அழாத. நீ எவ்வாறு எழுப்ப போகிற? ஓ, எனக்கு குழந்தை பாட்டில தேவை. சில பால் எப்படி? இதோ. இப்போது கடைசியாக என் கேப்சூலுக்கு திரும்பி செல்வோம். அடுத்தது ஸ்பைடர் மேன் அறை. ஆஹா, என்னுடைய சிவப்பு காப்சூல். யோ சிலந்திகள். வெளியே வர நீங்கள் அறையை சிலந்தி சாலைகளில் இருந்து சுத்தம் செய்ய வேண்டும். யோ சரி, வேலையை தொடங்குவோம். இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. வேகமாக செய்யலாம். சுத்தம் செய்யப்பட்டது. இறுதியாக என் காப்சூலை திருப்பி பெற முடியும். ஓ நோ, இது உண்மையான தமிழ் இல்லை. அவன் எங்கே? தமிழ், நீ எங்கே? நீ இங்கே இருக்கிறாயா?
ஓ, இங்கேதான் இருக்கிறாய். வா போகலாம். மூணு மேலும் எஞ்சியது. குரோமி அறை. என் பிடித்த காப்சியூல். இதென்ன? வெளியே வர பெரிய குரோமி உருவத்தை நிரப்ப வேண்டும். ஓ சரி. தொடங்குவோம். குரோமி பிங்கிற்கான நேரம். நான் அதை சரியாகி பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓ இல்லை, ஸ்டெஃபி எழும் முன் நான் ஓடி போக வேண்டும். பார்க்கலாம். குளோயி அறை குளத்தில் மாயா கம்பியை கண்டுபிடித்து மாயையை உடைத்து தப்பிக்கவும். சரி. எனக்கு ஏதோ உணர்வு வருது. இது கம்பி தான் இருக்கணும். ஓ ஆமாம், ஆம், இதுதான் எனக்கு தேவை. ஓ ஆமாம், அது வேலை செய்தது. மைன்கிராஃப்ட் அறை. என் பச்சை காப்சூல். ஓ இல்ல, தரை லாவா. என்ன பண்றது? வெளியே வர நீங்கள் லாவாவை அகற்ற வேண்டும். ஹூ சரி, நான் ஒரு பிகாக்ஸ் தேடணும். ஓ ஒரு செஸ்ட், அது இருக்கலாம். எனக்கு அது தேவை. ஆம், ஒரு பிகாக்ஸ். இது வேலை செய்யல. எனக்கு வேற ஏதாவது தேவை. சரியானது. ஆம், லாவாவை எப்படி அகற்றுவது என்பது இதுவே. இப்போது என் காப்சியூலை திரும்ப பெற முடியும். ஏய், இறுதியாக என் ஹோட்டலுக்கு என் அனைத்து காப்சியூல்களையும் திரும்ப பெற்றேன். நேற்று இரவு ஒரு மோசமான கனவு கண்டேன் என நினைக்கிறேன். அது உண்மையாகவே உணரப்பட்டது. ஆமாம், நானும் கூட. ஆம் ஆம், நானும் கூட. ஆம், நானும் கூட. நீ என்ன சொல்கிற? ஏவா, அலிஸ், இந்த டைனோசர்களை பாருங்கள். அலெக்ஸ், ஏவா, அலிஸ், உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான சவாலை கண்டுபிடித்தேன். முகமூடிகள் அணியுங்கள். டைனோசர்களை செயல்படுத்துங்கள். டைனோசர்களை செயலிழக்கச் செய்யுங்கள். ஓ வணக்கம். நீங்கள் 30 நிமிடங்களில் அனைத்து டைனோசர்களையும் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடிக்கும் டைனோசர்களை குறிக்க இதை பயன்படுத்துங்கள். டைனோசர்களை கண்டுபிடித்தவுடன் அதை இந்த மேடையில வைக்க வேண்டும். அதிக டைனோசர்களை கண்டுபிடிப்பவர் பரிசை வெல்வார். பறக்கும் டைனோசர் பவுன்ஸ் ஹவுஸில் ஒரு சுவாரஸ்யமான நேரம். நீங்கள் தயாரா நண்பர்களே? ஆஹா, வாங்க போகலாம். அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று பார்ப்போம். நான் எங்கும் டைனோசர் பரிசுகளை மறைத்து வைத்துள்ளேன். அவன் எங்கே இருக்க முடியும்? இல்லை, இங்கே ஏதேனும் டைனோசர்கள் உள்ளனவா? ஓ, இந்த அழகான டைனோசரை பாருங்கள்.
என் கவனச்சிதறல் திட்டம் வேலை செய்தது. ஏவா அதில் விழுந்து விட்டாள். இது என்ன? இது சுவாரஸ்யமா இருக்குது. ஓ காத்துருங்க, நான் மறந்துட்டேன். நான் டைனோசரை கண்டுபிடிக்க வேண்டும். ஆம், நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். இந்த போர்வை விசித்திரமாக இருக்கிறது. இதன் கீழே ஏதோ ஒன்று இருக்கிறது போல. ஓ, இன்னொரு டைனோசர். இல்ல, இது ஒரு விநியோகிப்பான். எனக்கு ஒரு டைனோ பொம்மை வேண்டும். ஓ, பிடிச்சாச்சு டியோ பையனே. ஏய் ஆலிஸ், நான் முதலில் இங்கே இருந்தேன். 1 2 3 ஓ வாவ், இது என்ன? இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அலெக்ஸும் அதுல விழுந்துட்டார். மகிழுங்கள். வாவ், நான் 2 முட்டைகளை வென்றேன். இந்த சிறிய டைனோசரை பாருங்கள். காத்திருங்கள், நான் இதற்காக இங்கே இல்லை. நான் டைனோசர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அறையின் ஸ்கேன் தொடங்குங்கள். முதல் ஒன்றை கண்டுபிடித்தேன். இங்கே வா, சிறியவனே. இது ஒரு டைனோ பாட்டுல மட்டுமே. எனக்கு டைனோ பொம்மைகள் வேண்டும். ஓ, இது என்ன? வாவ், இவ்வளவு டைனோ ஸ்நாக்ஸ். ஏவா, அதிகமான இனிப்புகளை சாப்பிடாதே. உனக்கு பொம்மைகளை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, இனிப்புகள் என் பற்களுக்கு கேடு. டைனோசர்களை கண்டுபிடிப்போம். இன்னொன்னு இருக்குது. காத்திருங்கள், ஃப்ரிட்ஜில் ஒரு டைனோ இருந்தால் என்ன? மேலும் கண்டுபிடிக்க வேண்டும். பிடிச்சாச்சு. இன்னும் இருக்குதா? ஆம், இருக்கிறது. நான் விரைவாக இருக்க வேண்டும். 9 10 வாவ், நான் 3 டைனோசர்களை கண்டுபிடித்ததை நம்ப முடியவில்லை. நாயின் வீட்டை சரிபார்ப்போம். நான் வெல்ல வாய்ப்பு உள்ளது. பாருங்கள், ஒரு டைனோ மறைந்து இருக்கிறது. ஓ, அதுவே அதிர்ஷ்டம். 16 17 நான் சில டைனோசர்களை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். வாங்க, அவற்றை எடுத்துடலாம். நான் சரியாக இருக்கிறேன். எனக்கு குறைஞ்சது டைனோசர்கள் கிடைச்சது. ஆஹா, மேலும் டைனோசர்கள். போய் அவற்றை வாங்குவோம். இங்கே வா, அந்த டைனோசர்கள் எனக்கு கொடு. இப்போது எனக்கு 5 கிடைச்சது. 22 ஆஹா, அதை சரிபார்ப்போம். ஓ இல்ல, யாரோ வருகிறார்கள். எல்லாம் தெளிவாக உள்ளது. குளியலறையை சரிபார்ப்போம். இவை டைனோ குளியல் குண்டுகள் தானா? சிறிது மகிழ்ச்சி அடைவோம். ஆஹா, வாவ், டைனோசர்கள். போகலாம். இது மிகவும் நுரை போல உள்ளது.
இந்த சிறிய டைனோசரை பாருங்கள். இப்போ 27. பிங்க் மற்றும் ஆரஞ்சு செய்யலாம். இவ பொம்மைகள் அல்ல, இவ மிகவும் சிறியது. பாருங்க, நான் அவற்றை கண்டுபிடித்தேன். எனக்கு 3 கிடைச்சது. அதிர்ஷ்டமான பிடிப்பு. 30. ஆஹா, ரொம்ப டைனோசர்கள். இப்போது அவற்றை மீண்டும் வைக்கலாம். 36. நீங்கள் அறிந்தீர்களா நண்பர்களே, பல டீரெக்ஸ் எலும்புக்கூடுகள் அமெரிக்கா மற்றும் கனடாவில் கண்டுபிடிக்கப்பட்டன. பாருங்கள், டைனோசர்கள். நான் உங்களை இங்கே கண்டுபிடிக்க மாட்டேன் என்று நீங்கள் உண்மையில நினைக்கிறீர்களா? என்னோட வா. ஆஹா, 39. நான் உங்களை கண்டுபிடித்தேன். இது என்ன? அதை சரி பார்ப்போம். உள்ள ஒரு டைனோசர் இருக்கலாம். நீங்கள் உண்மையில் அழகாக இருக்கிறீர்கள், ஆனால் நான் பெரியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் எனக்கு தேவை. ஓ, ஆஹா, நான் போக வேண்டும். 42. 43. இது டைனோசர் பொம்மையாக தெரியலை, ஆனால் காத்திருங்கள், உள்ளே ஏதோ இருக்கலாம். ஆஹா, உள்ளே இருக்கிறது. உன்னை பிடித்தேன், சிறிய டைனோ. 44. அதுதான் எனக்கு தேவை. 45. ஆஹா, நான் சில டைனோசர்களை கண்டுபிடித்தேன் என்று நினைக்கிறேன். மேலும் 3. 46. 47. 48. கண்டுபிடிக்க 2 டைனோசர்கள் மட்டுமே மீதமுள்ளது. இறுதி 2 டைனோசர்கள் இங்கே. ஓகே. ஹூரே! 49. ஆம், நான் இறுதியானதை கண்டுபிடித்தேன். 50. நேரம் முடிந்தது. நான் எதையும் கண்டுபிடிக்கல. எண்ணி இறுதி முடிவுகளை சரிபார்க்க நேரம். முடிவுகள்: ஈவா 14, அலிஸ் 14 மற்றும் அலெக்ஸ் 22. வாழ்த்துக்கள், நீங்கள் வென்றீர்கள். ஏய், நான் தான் ஜெயிச்சேனா? நல்லா செய்தீங்கள், அலெக்ஸ். ரொம்ப சிறந்த வேலை, அலெக்ஸ். நான் வென்றேன், ஆனால் நாம் அனைவரும் சேர்ந்து விளையாடுவோம். ஏனெனில் உங்கள் நண்பர்களுடன் பகிர்வது முக்கியம். நினைவில் கொள்ளுங்கள், வெல்லுவது மட்டுமல்ல, ஒன்றாக மகிழ்ச்சி அடைவது முக்கியம். மிக சிறப்பாக உள்ளது. எழுந்து வா, தூங்கிய தலை. எழுந்து வா, எழுந்து வா, தூங்கிய தலை. எழுந்து வா, பள்ளிக்கு தாமதமாகிடும். எழுந்து வா. இல்ல 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 அது வேலை செய்யாது. ஆஹா! எழுந்துவிட்டு மிளிர். பள்ளிக்கு செல்ல நேரம். பல் துலக்கி முகம் கழுவு நேரம். வா, பல் துலக்கலாம்.
இல்லை இல்லை இல்லை, உன் எல்லா பல்லுகளையும் சுத்தம் செய்ய வேண்டும். நாக்கை மறக்காதே. இப்போது முகத்தை கழுவ வேண்டும். முடிஞ்சது. இல்லை இல்லை இல்லை, சூடான நீர் மற்றும் சற்று சோப்புடன் மெதுவாக கழுவ வேண்டும். காலை உணவு நேரம். காலை உணவை சுவைத்து உண்ணு. நான் சாப்பிட விரும்பல. இல்லை, நீ சாப்பிட வேண்டும். காலை உணவு மிக முக்கியமானது. இது உனக்கு முழு நாள் உற்சாகத்தை வழங்கும். சாப்பிடுவாய். நாம் பள்ளிக்கு தாமதமாகிடுவோம். ஆனா எனக்கு என் டேப்லெட் வேணும். சரி, ஆனா சில நிமிஷங்களுக்கு மட்டும். நேரம் முடிஞ்சது. அதை திருப்பி கொடு. சரி சரி. விரைவாக, நாங்க பள்ளிக்கு தாமதமாகிடுகிறோம். முடிஞ்சது. சரி சரி. நீங்கள் இதை முயற்சிக்க முடியுமா? அடடா, இதல்ல. எனக்கு இது பிடிச்சது. இதோவும் பை. வா போகலாம். தலைமுடியை அடித்து சீவ நேரம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கல. சரியானது, செல்ல நேரம். ஓ இல்ல, எனக்கு டயர் சைட் ஆகிவிட்டது. என்னிடம் இங்கே காத்திரு, நான் விரைவில் திரும்புவேன். ஹே ஸ்டெஃபி, உன் கார் சாவிகள் கொஞ்சம் வாங்கலாமா? சரி, கவனமாக இரு. விதிமுறைகளை பின்பற்றவும். சரி, நன்றி. எதற்கும் வரவேற்கிறேன். அவன் எங்கே? நாம் பள்ளிக்கு தாமதமாகிடுவோம். நாம் பள்ளிக்கு தாமதமாகிடுவோம். என்ன பிடி. இதுக்கு போதும். மன்னிக்கவும். நான் மிகவும் சலித்து போய்விட்டேன். நான் சற்றே இசை வைக்கலாமா? உட்காரு, அது ஆபத்தானது. ஆஹா, சரி சரி. நாம் பள்ளிக்கு வந்துட்டோம். நீங்கள் விரைவாக செல்ல வேண்டும். பை பை, நல்ல நாளாக இருக்கட்டும். சில வேலைகளை செய்ய நேரம். வானியா மேனியா கிட்ஸ் அலுவலகம். ஆம், இந்த வீடியோவை ஒரு வாரத்தில் வெளியிட திட்டமிட்டுள்ளோம். ஓ இல்லை, நான் மீண்டும் பள்ளிக்கு செல்வது வேண்டும். இன்று பள்ளியில் உங்கள் நாள் எப்படி இருந்தது? வழக்கம் போல நல்லதா? நன்றி. போய்விடு.
நேரம் முடிஞ்சது, நாம் போவோம். நீங்கள் 20 மணி நேரம் டைம் அவுட் இருக்க வேண்டியதுதான். அது ஒரு கனவு மட்டும். வயது முதிர்ந்தவனாக இருப்பது கடினம். அவர்களை மதித்து அவர்களுக்கு தினமும் உதவுவோம். பாருங்க,